ஸ்ரீயை நமஹ அமிர்தோத்பவாய நமஹ கமலாயை நமஹ சந்திரசோதிரை நமஹ விஷ்ணுபத்யை நமஹ வைஷ்ணவ்யை நமஹ வராரோஹாயை நமஹ ஷாரிங்கினை நமஹ சுரசுந்தரை நமஹ மகாலட்சுமியை நமஹ. நடுவுல கொஞ்சம் மறந்துட்டல என்ன 12 வந்துதா அர்னிய 12 அடி இன்னொரு ஒரு வாட்டி சொல்லிட்டு மாடி சொல்லு. ஸ்ரீயை நமஹ அமிர்தோத்பவாய நமஹ கமலாயை நமஹ சந்திரசோதிரை நமஹ விஷ்ணுபத்யை நமஹ வைஷ்ணவே நமஹ வராரோஹாயை நமஹ ஹரிவல்லபாய நமஹ ஷாரிங்கிரை நமஹ சுரசுந்தரை நமஹ. என்ன தெரியுமா? சரியா? ஓகே. தேவதேவி மறந்துட்ட. 10 தான் சொல்லியிருக்க, 2 விட்டு போச்சு. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நான் என்ன கேக்குறேன்னா, வேற யாரா சொல்றேல 12 வினரு? ஹரிதா சொல்றியா? என்னது 12 names of தாயார் அடியன் இல்லையா? யாருக்கு தெரியும்? அடியன் ஸ்ரீநிதி சொல்லிட்டு மாடியன். அடியன் பிரகிருதி ட்ரை பண்றேன். பிரகிருதி ட்ரை பண்ணு. சரி, ஸ்ரீநிதி முதல்ல சொல்லிட்டா அப்புறம் திருப்பி நீயும் சொல்லு. பிரகிருதி ஸ்ரீநிதி சொல்லு. ஸ்ரீயை நமஹ அமிர்தோத்பவாயை நமஹ கமலாயை நமஹ சந்திரசோதரி நமஹ விஷ்ணுபத்னியை நமஹ வைஷ்ணவ்யை நமஹ வராரோஹாயை நமஹ ஹரிவல்லபாயை நமஹ சாகினியை நமஹ தேவதேவியை நமஹ மகாலட்சுமியை நமஹ சுரசுந்தரியை நமஹ. தன்யாசிமா. பிரகிருதி சொல்றியா திருப்பி? அடியன் ஸ்ரீயை நமஹ அமிர்தோத்பவாயை நமஹ கமலாயை நமஹ சந்திரசோதரியை நமஹ விஷ்ணுபத்னியை நமஹ வைஷ்ணவ்யை நமஹ வராரோஹாயை நமஹ ஹரிவல்லபாயை நமஹ ஷாரங்கிணியை நமஹ தேவதேவியை நமஹ மகாலட்சுமியை நமஹ ஸ்வசுதாரிணியை நமஹ. சுந்தரியை நமஹ. சுரசுந்தரி. ஓகே, வெரி குட். ஸ்ரீனிகா நீ சொல்றியா? ஸ்ரீயை நமஹ அமிர்தோத்பவாயை நமஹ கமலாயை நமஹ சந்திரசோதரியை நமஹ விஷ்ணுபத்னியை நமஹ வைஷ்ணவ்யை நமஹ வரோரஹாயை நமஹ ஹரிவல்லபாயை நமஹ ஷாரங்கியை நமஹ தேவதேவியை நமஹ மகாலட்சுமியை நமஹ சுரசுந்தரியை நமஹ. ஓகே, வராரோஹாயை நமஹ ஷாரங்கிணியை நமஹ. சரியா? சரி, ஓகே. இந்த 12 நேம்ஸ் பை ஹார்ட் பண்ணுங்க. இந்த விஷ்ணுபத்னி, வைஷ்ணவி, அப்புறம் வராரோஹா, ஹரிவல்லபா இது வந்து இன்டர்சேஞ்சபிளா வரும். சில சம்பிரதாயங்கள்ல முதல்ல விஷ்ணுபத்னி வைஷ்ணவி வரும், சில சம்பிரதாயங்கள்ல முதல்ல வராரோஹா ஹரிவல்லபா பேர் வரும். தட் இஸ் ஓகே, அது பெரிய விஷயம் இல்லை. இந்த 12 நேம்ஸையும் தெரிஞ்சுட்டா அது போறோம். ஆர்டர் மாதிரி இருக்கும். சில இடத்துல அன்னிகடியன் சொன்ன மாதிரி மடத்துல சில மாதிரி இருக்கும், முனித்ரேதாருக்கு சில மாதிரி இருக்கும். பட் தட் இஸ் ஓகே. 12 நேம்ஸ் ஆர் காமன் டு எவ்ரிபடி. ஸோ அந்த 12 நேம்ஸ் கத்துக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, அவதாரங்கள் அப்படின்னு ஒரு மேஜர் டாபிக்கை எடுத்துக்க போறோம். நம்ம வந்து தசாவதாரத்தை கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ண போறோம். ஓகே. ஸோ தசாவதார ஸ்டோரிஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்க சின்ன வயசுல இருந்தே கேட்டுன்னு வந்த ஸ்டோரிஸா தான் இருக்கும் இது. ஆனா ஆத்தென்டிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். லைக் ஹவு ரிஷிகள்லாம் எப்படி சொல்லியிருக்காளோ புராணங்கள்ல, நம்ம ஆச்சாரியாள்லாம் எப்படி அதை ஹேண்டில் பண்ணியிருக்காளோ அதெல்லாம் நன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரமாண பூர்வமா நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த தசாவதாரத்தை. ஸோ though there are many kinds of books and videos available for Dashavatam,
It is important for you people to know the actual story. So நீங்க கேட்ட ஸ்டோரிக்கும் நம்ம இப்ப பாக்குற ஸ்டோரிக்கும் சில டிஃபரன்சஸ் இருக்கலாம். ஸோ அது என்ன டிஃபரன்சஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம டிஸ்கஸும் பண்ணலாம் அந்த கிளாஸ்ல. இந்த ஸ்டோரிஸ் நம்ம இப்ப பார்க்க போற செட் ஆஃப் ஸ்டோரிஸ் ஆர் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் 2 main books, that is பாகவதம் அண்ட் விஷ்ணு புராணம். அதுதான் நம்மளோட ஸ்ரீ வைஷ்ணவா டெக்ஸ்ட் சோர்சஸ் ஃபார் தசாவதாரம். ஸோ அதனுடைய பேசிஸ்ல நம்ம ஸ்டோரிஸை பார்ப்போம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்க எல்லாருமே தசாவதார ஸ்தோத்திரம் கத்துருக்கேன் இல்லையா? எல்லாரும் கத்துக்கல, 2023 பேட்ச் கத்துருக்கேன் இல்லையா? 2024 இன்னும் ஆலன்னு நினைக்கிறேன் தசாவதாரம். ஸோ தசாவதார ஸ்தோத்திரத்துல சுவாமி தேசிகன் தசாவதாரத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காருங்கிறதையும் நம்ம பார்ப்போம். 24க்கு ஸ்தோத்திரம் தெரியலன்னா பரவாயில்ல, அதனுடைய மீனிங்கை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஸ்வீட்டான ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம கத்துப்போம் pertaining to every அவதாரம். அது என்னன்னு கேட்டா அதுதான் அவதார கீதம் அப்படின்னு ஒண்ணு. இப்போ தசாவதாரத்தை பத்தி ரைம்ஸ் ஃபார்மேட்ல ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமிங்கிறவர் குட்டி குட்டியா போயிட்ரி எழுதியிருக்கார். ஜஸ்ட் 2 lines ஃபார் எவ்ரி அவதாரம். அது ரொம்ப கியூட்டா இருக்கும். ஸோ அதை நம்ம கத்துண்டு we will learn it by heart and we will recite. சரியா? So with this background, again we'll get started with the session. ஒரே நிமிஷம். கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம்சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. இன்னைக்கு நம்ம செஷன்ல பார்க்க போறது அவதாரம்னா என்ன அப்படிங்கிறது. அவதாரம்னா என்னங்கிறத பத்தி பெருமாளே சொல்லியிருக்கேன் பகவத்கீதையில. ஸோ அது என்னங்கிறத பார்க்க போறோம். அப்புறம் இன்ட்ரோடக்ஷன் டு தசாவதாரம் அண்ட் மத்ஸ்யாவதாரம் இன் டீடைல், வேர் த ஸ்டோரி ஆஃப் தி அவதாரம் வில் பி கவர்ட். தசாவதார ஸ்தோத்திரத்துல இருக்கிற ஹைலைட்ஸ் வில் பி கவர்ட் அண்ட் அவதார கீதம் ஸ்லோகா வில் பி கவர்ட். ஓகே, ஸோ இப்போ அவதாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, அவதரணம் அப்படின்னா இறங்கி வருதுன்னு அர்த்தம். பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கார் இல்லையா? வாட் இஸ் தி அபோர்ட் ஆஃப் லார்ட் விஷ்ணு அப்படின்னு கேட்டா வைகுண்டா அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தோணும். ஆனா பெருமாள் வைகுண்டத்துல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கார். அதுவும் கரெக்ட். பெருமாள் இப்போ நம்ம பக்கத்துல இல்லையா அப்படின்னு கேட்டா ஆன்சர் வில் பி எஸ் ஒன்லி. இருக்கார் அவர் நம்ம பக்கத்துல, இல்லாம இல்ல, எங்கேயுமே இல்லாம இல்ல. ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி, பக்தாளுடைய கண்ணுக்கு தெரியற மாதிரி பெருமாள் வைகுண்டத்திலேந்து இறங்கி வரத்துக்கு அவதாரம்னு பேரு. ஓகே, சோ இந்த அவதாரத்துல பெருமாள் எப்படி இருக்கார்? அவர் பெருமாளா இருப்பாரா, இல்ல அவருக்கு என்ன அவர் ரோல் பிளே பண்றாரோ அதோட லிமிடேஷன்ஸோட இருப்பாரா அப்படின்லாம் கேட்டா அதுக்கு பகவத்கீதையில கிருஷ்ணரே பதில் சொல்றார், பெருமாளே பதில் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, எல்லா அவதாரங்களும் சத்தியம். ஆல் அவதாரம்ஸ் ஆஃப் பெருமாள் ஆர் சத்தியம். இந்த சென்ஸ் பெருமாள் எப்படி ஸ்ரீவைகுண்டத்துல சத்தியம் அப்படிங்கிற குவாலிட்டியை வச்சுட்டு இருக்காரோ, எப்படி அவர் எட்டர்னலா இருக்காரோ, எப்படி அவர் அப்சல்யூட் ட்ரூத்தா இருக்காரோ, எப்படி அவர் சுப்ரீமா இருக்காரோ, அதே மாதிரி அவதாரத்திலயும் இருப்பார். அவதாரத்திலயும் அவர் எல்லா பவர்ஸோடையும் இருப்பார்னு அர்த்தம். ஓகே, சோ அவதார காலத்துல பெருமாளுக்கு பவர் குறைச்சலா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. எப்படி வைகுண்டத்துல இருக்கிற பெருமாளால மோக்ஷம் கிராண்ட் பண்ண முடியுமோ அதே மாதிரி கிருஷ்ணரால, ராமரால, நரசிம்மரால மோக்ஷம் கிராண்ட் பண்ண முடியும். அவருக்கு எல்லா பவர்ஸும் இருக்கு. ஆனா அவர் சம்டைம்ஸ் சம் பவர்ஸ காமிக்க மாட்டார். Just because, as Adiyan said some time ago, avatars are all role play. So அந்த ரோல் பிளே பண்ணிருக்கும் பொழுது sometimes full power காட்ட முடியாது. But that doesn't mean he doesn't have powers. For example, இப்ப ராமாவதாரத்துல சீதை தொலைஞ்சு போயிட்டா, ராமரால சீதைய கண்டுபிடிக்க முடியல ஹெல்ப் இல்லாம.
கஷ்டப்பட்டு தேடினர் அப்படின்லாம் ஸ்டோரி இருக்கு இல்லையா? சோ பெருமாள் தான் ஆல் பவர்ஃபுல் ஆச்சே, அவர் தான் பலவான் ஆச்சே, அவர் தான் வீரியவான் ஆச்சே. அவர் நினைச்சா போய் தானே ராவணனை டிஃபீட் பண்ணிட்டு சீத்தையை தூக்கின்னு வந்திருக்க முடியாதா? கஷ்டப்பட்டு இவ்வளவு மங்கீஸோட ஹெல்ப் எல்லாம் எடுத்துட்டு இருக்கணுமா? இவ்வளவு பெரிய வார் பண்ணிருக்கணுமா? தேவையில்லை இல்லையா? பிகாஸ் இஸ் ஆல் பவர்ஃபுல். பட் அவர் ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருந்தார், ஒரு மேனா ரோல் பிளே பண்ணிட்டு இருந்தார், ஒரு ஐடியல் மேனா. சோ ஐடியல் மேன் எப்படி அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவா அப்படிங்கிற லெசனை நம்மளுக்கு காமிக்கிறதுக்கோசரம் அவரோட பவர்ஸ் எல்லாம் அவர் கட்டுப்படுத்தி வச்சுட்டார், அவருடைய பவர்ஸ் அவர் ஹோல்ட் பேக் பண்ணி வச்சுட்டார். பட் it doesn't mean that he had less powers or he had limited powers. He was all powerful. He is all powerful always. அதுதான் first point. All avatars are satyam. Next point, Perumal has no ஞான சங்கோச்சம் in avatarams. He is ஞானமயம். அதாவது எப்படி பெருமாளுக்கு எல்லா பவர்ஸும் இருக்கோ அதே மாதிரி அவருக்கு என்ன எங்க நடக்கிறதுன்னு தானே தெரியும். இப்ப அடியன் சொன்ன எக்ஸாம்பிள் இதுக்கும் ஒட்டும். சீத்தை லங்கையில தான் இருக்கான்னு ராமருக்கு தெரியாதா? தெரியும் அவருக்கு. ஏன்னா அவருக்கு ஞான சங்கோச்சமே கிடையாது. சங்கோச்சம்னா ஷ்ரிங்க் ஆகி இருக்கிறதுன்னு அர்த்தம். அவருக்கு நாலேஜ் ஷ்ரிங்க் ஆயிருக்கா? இல்ல, அவருக்கு தெரியும். ஞான திருஷ்டியில அவருக்கு எல்லாம் தெரியும், சீத்தை லங்கையில இருக்கான்னு தெரியும். பட் ஸ்டில் he did a role play saying that he didn't know and he had to seek the help of Vanaras and Hanuman found her. அந்த மாதிரி எல்லாம் ஸ்டோரி போகுது. But actually that is only a role play. In reality, Perumal has no shrinking in knowledge or jnana sankocham. He is complete jnanamayan. He is an embodiment of knowledge. எப்படி நம்ம பெருமாள் செஷன்ல ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சோமோ, பெருமாள் சத்தியம், பெருமாள் ஞானவான், அதெல்லாம் படிச்சோமோ இல்லையோ, அதெல்லாம் அவதார காலத்திலையும் உண்டு. ஓகே, அது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டா, பெருமாள் ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு வர்றாரு இல்லையா அவதாரத்துல. இப்ப மத்ஸ்யமா ஃபார்ம் எடுத்துக்கிறார், ஃபிஷ்ஷா ஃபார்ம் எடுத்துக்கிறார், டர்ட்டிலா ஃபார்ம் எடுத்துக்கிறார், கூர்மமா ஃபார்ம் எடுத்துக்கிறார், வைல்ட் போர் வராகமா ஃபார்ம் எடுத்துக்கிறார், இல்ல ராமனா கிருஷ்ணனா மேனா ஃபார்ம் எடுத்துக்கிறார். அப்போ வர்ற அந்த பெருமாளோட ஃபார்ம் எப்பேற்பட்டது? ஒரு ஃபிஷ்ஷோட ஃபார்ம் மாதிரியே மத்ஸ்யாவதார பெருமாளோட ஃபார்மா, ஒரு மேனோட ஃபார்ம் மாதிரியே ராமனுடைய ஃபார்மான்னு கேட்டா அப்படி கிடையாது. நம்ம எப்படி இருக்கோமோ, ஒரு மேனோட பாடி எப்படி பிளட் அண்ட் பிளஷால ஃபார்ம் ஆயிருக்கோ அந்த மாதிரி பெருமாளோட பாடின்னு நினைச்சுக்க கூடாது. இட் இஸ் நாட் மேட் அப் ஆஃப் திரிகுணாஸ். திரிகுணாஸ்ங்கிறது ஜென்ரலா நம்மளோட பாடி எல்லாம் எதால பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டா, இப்போ உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் பிளட் அண்ட் பிளஷ், போன்ஸ், மசில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, there are 3 things which build up in combinations to form bodies. அது என்னன்னு கேட்டா சத்வம், ரஜஸ், தமஸ்னு சொல்லுவான். சோ அதெல்லாம் ரெகுலர் பாடிஸ்ல அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கும். பட் பெருமாளோட பாடி, பெருமாளோட ஃபார்ம் அப்படிங்கிறது இஸ் நாட் மேட் அப் ஆஃப் நார்மல் வேர்ல்ட்லி மெட்டீரியல். இட் இஸ் மேட் அப் ஆஃப் சம்திங் ஸ்பெஷல் கால்ட் அஸ் சுத்த சத்வம். சோ பெருமாளோட ஃபார்ம், அவரோட பாடி, அவரோட திருமேனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் இங்க தமிழ்ல எழுதி இருக்கு, திருமேனி அப்படின்னு சொல்லணும். பெருமாளோட உடம்பு, பெருமாளோட சரீரம் அப்படின்லாம் சொல்றது அவ்வளவு அழகில்ல. பெருமாள் திருமேனி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அது டிவைன் ஃபார்ம் இல்லையா? அந்த டிவினிட்டி ஏன் இருக்குன்னு கேட்டா, பெருமாளுடைய திருமேனி சுத்த சத்வமயம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் வாட் இஸ் நோன் அஸ் சுத்த சத்வம். ஓகே, சோ பெருமாளுடைய ஃபார்ம் இஸ் நாட் லைக் other people's form or other animals form. It is Shuddha Sattvam. It is different. Okay. And why does Perumal come and take avatarams? அப்படினு கேட்டா, அது அவரோட இஷ்டம், ஈஸ்வர இச்சா மாத்திரம் அப்படிங்கிறார். இப்ப நம்ம எல்லாமும் நிறைய births எடுத்து தான் இங்க வந்திருக்கோம். We have come to this birth after passing through many births. Okay. நம்ம எல்லாம் ஏன் பர்த் எடுக்கிறோம் திருப்பி திருப்பி அப்படின்னு கேட்டா, அதுக்கு காரணம் நம்மளுடைய கர்மா. We do good deeds and we do bad deeds, right? So to enjoy the fruits of these deeds, we keep on taking birth again and again till we do Sharanagati and get moksha. Okay, so அந்த cycle of birth
அப்படிங்கிறது நம்மளுக்கெல்லாம் கர்மானால ஏற்படுறது. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் our actions. ஆனா பெருமாள் comes to life or takes birth only because he desires to do so. He wishes to do that. அவருடைய இச்சை, அவர் இஷ்டம், அதனால அவர் அவதாரம் பண்றார். ஏன் அவர் அப்படி இஷ்டப்படுறார் அப்படிங்கிறது தான் பியூட்டிஃபுல்லான ரீசன். Why does பெருமாள் desire to take அவதாரம்ஸ் அப்படின்னு கேட்டா, அதுக்கு மெயின் ரீசன் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. கிருஷ்ணர் கீதையில சொல்றார், நான் திருப்பி திருப்பி அவதாரம் பண்றதுக்கு காரணம் இந்த உலகத்துல தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும், அதுவும் நன்னா ஸ்தாபனம் பண்ணணும். அதான் சம்ஸ்தாபனாயங்கிற. ஸ்தாபனம் பண்ணணும்னா என்ன? எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். தர்மம் அப்படிங்கிறது ரைட்டியஸ்னஸ். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஃபர்ஸ்ட் இயர்ல தர்மம் சதாச்சாரம் கிளாஸ்ல. சோ தர்மம்னா ரைட்டியஸ்னஸ், த ரைட் திங் டு டூ. அந்த ரைட் திங்ஸ எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, ரைட் திங்ஸ ரைட்டியஸ்னஸ் நன்னா எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு பெருமாள் திருப்பி திருப்பி அவதாரம் பண்றார். அதுதான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. அதுதான் மெயின் ரீசன் ஃபார் அவதாரம். ஓகே, இந்த தர்மத்தை ரைட்டியஸ்னஸ எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? 2 things பண்ணணும். ஒண்ணு, குட் பீப்புளை காப்பாத்தணும் இல்லையா? நல்லவாளை காப்பாத்தினாதான் தர்மம் நிலை நிற்கும். அதனால ஃபர்ஸ்ட் திங் அவர் என்ன பண்ணுவார்? பரித்ராணாய சாதுனாம். சாது, சாதுங்கிறது நல்லவா, குட் பீப்புள், வர்ச்சுவஸ் பீப்புள். சோ அந்த வர்ச்சுவஸ் பீப்புள பரித்ராணம் பண்ணுவார். பரித்ராணம்னா என்ன? திராணம், திராணம்னா ப்ரொடெக்ஷன். பரித்ராணம்னா நன்னா ப்ரொடெக்ட் பண்றதா, அதாவது ப்ரொடெக்டிங் அகெயின்ஸ்ட் எவ்ரிதிங் பேட். சோ பரித்ராணம் மீன்ஸ் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் ஆல் ஈவில். whom does he protect? யார ப்ரொடெக்ட் பண்றார் பெருமாள்? சாதுக்களை, நல்லவாழ ப்ரொடெக்ட் பண்றார். அதுதான் பரித்ராணாய சாதுனாம். சோ பெருமாள் அவதாரங்கள் பண்றது தர்ம சம்ஸ்தாபனம் பண்றதுக்கு. தர்ம சம்ஸ்தாபனம் எப்படி நடக்கும்? தர்மம் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகும்? பை சேவிங் த வர்ச்சுவஸ். தட் இஸ் பரித்ராணாய சாதுனம். நவ் while doing this, இந்த மாதிரி சாதுக்களை காப்பாற்றும் பொழுது சம்டைம்ஸ் தேவைப்பட்டா, இஃப் ரிக்வயர்ட், பெருமாள் ஈவில டெஸ்ட்ராயும் பண்ணுவார். அததான் விநாசாயச்ச துஷ்கிருதாம் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். விநாசாயனா டெஸ்ட்ராய் பண்றதுன்னு அர்த்தம். துஷ்கிருதாம்னா ஈவில் பீப்புள். அதுல ச அப்படின்னு ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. விநாசாயச்ச துஷ்கிருதாம்னா ஐ வில் ஆல்சோ டிஸ்ட்ராய் ஈவில் இஃப் ரிக்வயர்ட் அர்த்தம் அது. So he will not unnecessarily go and destroy somebody if it is not needed. பெருமாள் அனாவசியமா சம்ஹாரம் பண்ண மாட்டார். Only if destruction of evil is required to save sadhus, to save good people, he will do it. Okay, so என்னாச்சு, என்ன கிடைச்சது இப்போ? பெருமாள் எதுக்கு அவதாரம் பண்றார்? தர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண, தர்மத்தை சம்ரக்ஷணம் பண்ண, சம்ஸ்தாபனம் பண்ண. So to establish righteousness, Perumal takes avatarams and he saves the virtuous or good people and he destroys evil if required. So இதுதா அவதாரங்களுடைய purpose. The reason why Perumal incarnates is this. Okay, so என்ன பார்த்தோம் நம்ம? அவரோட இஷ்டம், அவர் பிறக்கிறார், அவர் அவதாரம் பண்றாருன்னு சொல்லிட்டோம். சோ அவரோட இஷ்டம், எதுக்கு அவர் இஷ்டப்படுறார்? தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண இஷ்டப்படுறார், அதனால அவர் அவதாரம் பண்றார். சரியா? So this was about introduction to avatar. Now என்னம்மா கண்ணா, யார் அது? மேம் ஹரிதா. ஹரிதா சொல்லுமா. அதே நான் ஒரு டவுட். அதுக்குள்ள டவுட்டா? சொல்லு. அதே அதே ராமருக்கு முன்னாடி ஒரு அவதாரம் இருக்குல்ல, அதே பரசுராமர்.
அடியேன் பரசுராமர் அது ஸ்டோரி ராமாயணாஸ்ல வந்து அவர் வந்து மேரேஜ் பண்ண அடுத்த வருஷமே அவங்க கொலை பண்ணிடுவாங்க. ஆனா அவர் பெருமாள் தானே அடியேன், ஏன் பேட் பண்ணணும்? அதான்டா கண்ணா இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையோ, விநாசாயச்ச துஷ்கிருதாம் அப்படின்னு. இஃப் ரிக்வயர்ட் he will destroy evil. சரியா? அரியன் அது இல்ல அரியன், தசரதர் வந்து மேரேஜ் பண்ணோன்னா அடுத்த வருஷம் கொல்லக்கூடாது சொல்லிட்டு டெய்லி வருஷம் மேரேஜ் பண்றாங்களா அரியன்? அதான் அதாவது அரியன் தசரதர தசரதரை கில் பண்ணலையே. அவர் கில் பண்ணிருந்தா தானே நம்ம இந்த கொஸ்டினை கேட்கணும். அவர் கில் பண்ணிடுவாரோன்ற பயம் அவருக்கு இருந்தது. அந்த காலத்துல எல்லா க்ஷத்ரியாலும் அவர் பரசுராமரை பார்த்து பயந்துன்னு இருந்தா. சோ பரசுராமர் தசரதரை போய் கொல்லணும்னு நினைக்கல, கொல்லல. தசரதரத்துக்கு பயம் இருந்ததுனால அவர் கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு கதை சொல்றா. அதனால அவர் 60,000 கல்யாணம் பண்ணிட்டாருன்னு கதை சொல்றார். பரசுராமர் டிட் நாட் கோ அண்ட் கில் இல்லையா. பீப்புள் ஹாவ் த ஃபியர். எல்லாம் நிறைய பேருக்கு பெருமாளை பார்த்தா பயம் வருதுன்னு ஒரு இயல்பு தானே. பெருமாளை பார்த்தா பயம் வருதுங்கிறது நிறைய பேருக்கு இருக்கு. மெனி பீப்புள் ஃபியர் காட். அந்த மாதிரி ஒரு ஃபியர் தசரதருக்கு இருந்திருக்கு. அதனால அவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காருன்னு சில ஸ்டோரிஸ்ல சொல்றா. வால்மீகி ராமாயணத்துல இது இல்ல. ஓகேவா? இன்னொரு டவுட் அரியன். சொல்லு. அரியன் இப்போ நம்ம பர்த் அண்ட் டை பண்ணுவோம் அரியன். அடுத்த வாட்டி பர்த் எடுக்கச்சு நம்மளுக்கு போன பாட்டி என்ன பண்ணோம்னு தெரியாது அரியன்? தெரியாதுடா கண்ணா. நம்ம அம்மா தொப்பையில இருக்கச்சே நம்மளுக்கு தெரியுமா, வெளியில வச்சே நம்மளுக்கு எல்லாம் மறந்து போயிடுமா அப்படின்னு தான் சொல்றது புராணங்கள். அரியன் அதான் எப்படி அரியன் பெருமாளுக்கு மட்டும் மேல இருந்து கீழே வரைச்சு தெரியும்? அதான் இப்ப பார்த்தோம் இல்லையா நம்ம ஸ்லைட்ல. பெருமாள் வந்து பெருமாளாவே தான் கீழே வர்றாரு. அவர் வந்து அவரோட பவர்ஸ குறைச்சுண்டு வரல. வைகுண்டநாதனும் ராமரும் ஒண்ணுதான். சோ வைகுண்டநாதனுக்கு எல்லாம் தெரியுமோ இல்லையோ, அவர் பெருமாளாச்சு. இஸ் ஆல் நோயிங் ரைட். பெருமாளுக்கு ஞானம் அப்படிங்கிறது குவாலிட்டி, ஞானவானாவே அவர் இருக்கார் அப்படின்லாம் படிச்சிருக்கோம்ல. சோ அப்படியே அவர் ராமரா வர்றாரு, அப்படியே அவதாரம் பண்றாரு. அதனால அவருக்கு எல்லாமே தெரியாது. பெருமாளை ராமர் மனுஷன் நினைச்சுடக்கூடாது. ராமர் பெருமாள் தான். மனுஷன் மாதிரி நடிச்சார், சூப்பரா நடிச்சார். மனுஷன் என்னெல்லாம் பண்ணுவானோ, கஷ்டம் வந்தா எப்படி ஃபேஸ் பண்ணணும் நம்மளுக்கு லெசன் காமிச்சு கொடுக்கறதுக்காக ராமர் வேஷம் போட்டு நடிச்சார். பட் ராமருக்கு எல்லா பவர்ஸும் உண்டு. அம்சினி டவுட்டா சொல்லு. யாருக்கு 60,000 கல்யாணம் நடந்துக்கு? தசரதருக்கு 60,000 கல்யாணம் நடந்ததுன்னு சில ரெஃபரன்சஸ்ல இருக்கு. வால்மீகி ராமாயணத்துல இல்ல. உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது, திரும்பி சொல்றீங்களா? இல்ல கண்ணா, தசரதருக்கு 60,000 வயசு இருந்தா அப்படின்னு இருக்கு சில ரெஃபரன்சஸ்ல. சரியா? ஓகே ஸ்ரீனிகா, உனக்கு என்ன டவுட்? அடியேன் எனக்கு அது கிருஷ்ண அவதாரத்துல பீஷ்மர் வந்து குட்டா தான் இருந்தார் அடியேன். அவர் வந்து திருதராஷ்டிரர் தான் அப்போ வந்து கிங்கா இருந்ததுனால கௌரவாலோட ஜாயின் பண்ற மாதிரி ஆயிடுது அடியேன். ஏன் ஆனா பீஷ்மர் பெருமாள் இது பண்ணிட்டார்? பெருமாள் பீஷ்மருக்கு மோட்சம் கொடுத்தாரு கண்ணா. பீஷ்மருக்கு நல்லதுதான் பண்ணார் பெருமாள். பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்துன்றதுக்கு காரணம் அவர் ராங் சைடுக்கு சப்போர்ட் பண்ணார். அதனால அவர் டிஃபீட் ஆயிட்டார். ஆனா அவருக்கு நல்ல கதி மோட்சம். பெருமாளோட திருமுகத்தை சேவிச்சுட்டே மோட்சம் போனார் அவர். அந்த மாதிரி மோட்சம் கொடுத்துட்டார் பீஷ்மருக்கு. என்ன டவுட்? அடியன் மகாபாரதத்துல வந்து பெருமாள் வந்து கர்ணன் கிட்ட ஏன் பாண்டவர்கள் பக்கம் வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு அவனை இன்சிஸ்ட் பண்ணாம விட்டுட்டார். இன்சிஸ்ட் பண்ணார் கண்ணா. மகாபாரதத்துல கர்ணன் கிட்ட சொல்லுவார் கிருஷ்ணர் நீ வந்து சேர்ந்துக்கோன்னு. கர்ணன் தான் ஒத்துக்க மாட்டான். அதுக்கு சொல்லுவார். கிருஷ்ணர் தான் ரிவீல் பண்ணுவார் கர்ணன் கிட்ட அவன் யாருன்னு. அவன்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் அவன் கேட்க மாட்டான். ஏன்னா அவன் வந்து நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு ட்ரூவா நடந்துக்கணும்,
ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நான் ஆனர் பண்ணணும். என்னோட ஃப்ரெண்ட் இப்ப டேஞ்சர்ல இருக்கான், அவன் தான் எனக்கு எதுவுமே இல்லாதப்போ ராஜ்யம் கொடுத்து எனக்கு காப்பாத்தினான், என்ன சப்போர்ட் பண்ணா, அதனால அவனை விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு கர்ணன் சொல்லிட்டான். கிருஷ்ணர் சொல்லாம அடியன் எனக்கு ஒரு டவுட் இருக்கு அடியன். சொல்லுமா ஸ்ரீஹரி. அடியன் ஒத்தொத்தரா கேட்டுக்கிறேன். ஸ்ரீஹரி சொல்லுக்கண்ணா. அடியன் மகாபாரதத்துல அடியன் ரெண்டு பேருமா அந்த அடியன் ஃபர்ஸ்ட் வந்து பரசுராமர் அடியன் அந்த கர்ணனோட இந்த குரு இருந்தது அடியன், அதுக்கப்புறம் கிருஷ்ணர் இருந்தார் அடியன், அதுக்கப்புறம் பலராமர் இருந்தார் அடியன். எப்படி 3 பெருமாள் அப்படி ஒரே டைம்ல இருந்தாரா? அது பண்ண இருக்கலாம்ப்பா. பரசுராமர் இருந்தார், பலராமர் இருந்தார், கிருஷ்ணர் இருந்தார். 3 பேர் இருக்கலாமே ஒரே சமயத்துல, ஏன் இருக்கக்கூடாது? 3 பேர் இருந்தா பரசுராமர் ராமர் காலத்திலயும் இருந்தார், அதே மாதிரி கிருஷ்ணர் பலராமர் காலத்திலயும் இருந்தார். ஒரு பெருமாள் போன அவுட் தான், இன்னொரு பெருமாள் என்ட்ரி அப்படி கிடையாது. அவ இப்ப சைமல்டேனியஸ் ரோல் பிளேவும் பண்ணுவா. ஒரு நிமிஷம், ராகவ சிம்மன் சொல்லுமா. அடியே அந்த ஸ்லைட்ல வந்து தர்ம சம்ஸ்தார்ப்பணாதாய சம்பவாமி யோகேன்னு போடலாம். அந்த ஸ்லைடுல வெறும் ரீசன்ஸ் தான் போட்டிருந்தேன்னா, ஸ்லோகத்தினுடைய எண்டிங் அப்படிதான், சம்பவாமி யுகே யுகேனா எவ்ரி யுகத்துல நான் வந்து திருப்பி திருப்பி அவதாரம் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். ஸ்லைட்ல எழுதலது, ஆனா ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அதுதான். நம்ம பர்பஸ் ஆஃப் இன்கார்னேஷன் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. சோ தர்ம சம்ஸ்தாபனம்ங்கிறது தான் பர்பஸ். அது எப்படி அச்சீவ் பண்றாருன்னா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதம். சரியா, புரிஞ்சுதா? சம்பவாமி யுகேனா அந்த ஸ்லோகத்தினுடைய எண்டு கரெக்டா சொல்றது. வெரி குட். ஓகே ஹரிதா, என்னமா டவுட்? ஆனா விஷ்ணுன்றது ஒரு பர்சன் தானே? ஒரு பர்சன் தான், விஷ்ணுங்கிறவர் ஒருத்தர் தான், அவரை மாதிரி இன்னொருத்தர் கிடையாது. ஆனா எப்படி அடியேனா ஒரே ஜென்மத்துல 3 பேர் இருக்க முடியும்? இருக்க முடியும் கண்ணா. விஷ்ணுங்கிறவர் ஆல் பர்வேசிவ். இப்ப விஷ்ணு பெருமாள்ன்றவர் இங்க நம்ம எதிர, இப்ப இந்த கம்ப்யூட்டர்லயும் விஷ்ணு பெருமாள் இருப்பார், இதோ என் பக்கத்துல என் பொண்ணு இருக்கா, அவள்கிட்டயும் விஷ்ணு இருப்பார், என்கிட்டயும் இருக்கார், எல்லா இடத்துலயும் இருக்கார் விஷ்ணு. ஓகேவா? அவர் கண்ணுக்கு தெரிஞ்ச அவதாரமா சில இடத்துல நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கிறார். பிரகலாதன் ஸ்டோரி இப்ப நம்ம பார்ப்போம், நரசிம்ம அவதாரத்துல எல்லா இடத்துலயும் இருக்கார் பெருமாள். பிரகலாதன் சொல்லிட்டே வருவான், இருக்கார் பெருமாள் எல்லா இடத்துலயும். நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி சில கான்டெக்ட்ல காட்டுவார். சோ அவர் 3 ஃபார்ம்ஸ் என்ன, அவரால் 3000, 3 lakh, 3 million, 3 crores, எனி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸ் எடுத்துக்க முடியும் அவரால். பெருமாள் வந்து ஆல் பவர்ஃபுல் கண்ணா, அவருடைய பவர்ஸ்க்கு எண்டே கிடையாது. அவர் பெருமாள், he can do anything. அடியன் பிரகிருதி சொல்லுமா. அடியன் மகாபாரதத்தின் போதுதான் பரசுராமர் இருந்தார்ல அடியன், அவரும் வந்து குருக்ஷேத்திர போர்ல கலந்துட்டு ஒரே வந்து தப்பு பண்ண வேலை எல்லாம் வதம் பண்ணிருக்கலாம் அடியன். பண்ணிருக்கலாம், பட் அவர் அந்த காலத்துல ஃபங்க்ஷனலா இல்ல. அவரோட அவதார காலத்துல அவர் ஃபங்க்ஷனலா இருந்தார், அந்த வேலையை பண்ணார். அப்புறம் ராமாவதார காலத்திலேயே அவர் ரிட்டையர் ஆயிட்டார். ராமாவதார காலத்திலேயே அவர் சொல்லிட்டார், ராமர்கிட்ட வில்ல கொடுத்துட்டு, அப்பா இது உன்னோட யுகம், நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். பட் அவர் சிரஞ்சீவியா இருக்கிறதுனால அவர் இன்னும் இருந்துட்டே இருந்தார் பிருத்திவியில. கிருஷ்ணாவதார காலத்துல வந்து பாஞ்சஜன்யத்தை கொடுத்தார், கிருஷ்ணத்தை சக்கராயுதத்தை கொடுத்தார், க்ஷமிக்கணும். ஸ்ரீனிகா சொல்லுமா. அடியன் இந்த ஸ்லைட்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துக்கு பெருமாள் இன்கார்னேட் பண்ற போது லக்ஷ்மி தேவியும் இன்கார்னேட் பண்ணுவான்னு சொல்றீங்க அடியன். அதுல வாமன அவதாரத்துல பெருமாள் மட்டும்தான் வந்து திருவிக்ரம அவதாரமா திருமார்பிலேயே லக்ஷ்மி இருந்தாமா? திருமார்பிலேயே லக்ஷ்மி இருந்தா, அப்போ திருமார்பில லக்ஷ்மி இருந்தா மகாபலி லக்ஷ்மியை சேவிச்சான்னு ஸ்லோகம் இருக்கு, அதெல்லாமும் நம்ம டீல் பண்ண போறோம் ராமநாதார வரைச்சு. ஓகே, வேற என்ன? ஹரிதாக்கு இன்னொரு டவுட் இருக்கா? என்ன டவுட்மா? சரி, என்னம்மா ஹரிதா, என்ன டவுட்? ஹரினா பலராமர் சில இடத்துல புத்தா வைக்கிறாரு, ஏன்? பலராமர் வைக்கிற இடத்துல புத்தா வைக்கிறாளா? வைக்க கூடாது, அப்படி பலராமர் தான் வைக்கணும். புத்தரும் பெருமாளோட அவதாரம் தான் பாகவதத்துல சொல்லி இருக்கு, பட் அவர் வந்த பர்பஸ் வேற,
இப்ப நம்ம பாக்குற தசாவதாரத்துல புத்தர் கிடையாது, பலராமர் கிருஷ்ணர் கல்கி தான். புத்தரும் பெருமாளோட அவதாரம் தான், ஆனா he came for a different purpose. நம்ம சேவிக்கிற பெருமாள் கிடையாது. வந்து நிறைய ரீசன்ஸ்க்காக அவதாரம் பண்ணுவார். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம்ங்கிறது டைரக்டா சம்டைம்ஸ் பண்ணுவார், சம்டைம்ஸ் இன்டைரக்டா பண்ணுவார். இன்டைரக்டா பண்ற மாதிரி அவதாரங்கள் தான் கபிலா அவதாரம், புத்தா அவதாரம். அதெல்லாம் அதுல வந்து டைரக்டா இந்த மாதிரி ஒரு நல்ல வாழை காப்பாத்துறது, கெட்ட வாழை அழிக்கிறது அப்படிங்கறத டைரக்டா பண்ண மாட்டார். என்ன பண்ணுவார், சில பேர்லாம் ரொம்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பா, அவளுடைய மைண்ட்ஸ கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவளுக்கு தெரிய வரா மாதிரி எல்லாம் பண்ணுவார் பெருமாள். அதுக்குதான் இந்த கபிலாவதாரம், புத்தாவதாரம் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. சோ இந்த தசாவதாரம் that we are going to studyல அதெல்லாம் இன்க்ளூடட் இல்ல. பட் அவளுக்கும் ஒரு பர்பஸ் உண்டு. சொல்லுமா பிரகிருதி. அடியன் ஆதிசேஷனோட அவதாரம் தானடியன் பலராமர். ஆனா நம்ம ஏன் அடியன் அவரை தசாவதாரத்துல ஒருத்தரா சொல்றோம்? ஆதிசேஷனுடைய அம்சமும் அவர்கிட்ட இருந்தது, பெருமாளுடைய அவதாரமும் அவதாரமாவும் அவர் இருந்தார் அப்படிங்கறதுதான் புராணத்துல தெரியும். ஓகே, சோ பெருமாளோட அவதாரம், அதாவது ஒரு பர்சன்ட மோர் தென் ஒன் டெய்டியோட பவர்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹனுமார் இருக்காரோ இல்லையோ, ஹனுமார் வந்து வாயு புத்திரன் தான் சொல்றோம் அப்படின்னு சொல்றது, அவர் சிவனுடைய அம்சமும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பலராமர்ங்கிறவர் பெருமாளுடைய அவதாரம் தான், பட் அவர்கிட்ட ஆதிசேஷ அம்சமும் இருக்குது அப்படின்னு சொல்றான். ஓகே, சரி. ஸ்ரீனிகா என்ன டவுட்? டவுட் இல்ல, இன்னொரு ஹேண்ட் ரைஸ் பண்ணல, இது பண்ணல. ஓகே, இப்போ பேசிக்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னா யாரு லக்ஷ்மி தேவி வரல? மத்ஸ்யாவதாரத்தின் பொழுது லக்ஷ்மி தேவி வரல அப்படிங்கிறது கிடையாது கண்ணா. எல்லாம் எப்பவுமே பெருமாள் திருமார்புல லக்ஷ்மி இருந்துட்டே இருப்பா. சில சமயத்துல அவ டைரக்டா ஆவிர்வவிச்சு அந்த ஸ்டோரியில அவளுக்கு ஒரு பார்ட் இருந்ததுன்னா அவ வருவா. இப்ப எப்படி பூமியா வருவா, சீத்தையா வருவா, ருக்மிணியா வருவா, அந்த ஸ்டோரியில ஒரு பார்ட் இருந்தா வருவா. அதர்வைஸ் பெருமாள் கிட்டக்க பெருமாளுடைய திருமார்புல எப்பவுமே லக்ஷ்மி இருந்துட்டே இருக்கா. பெருமாளுடைய தயைங்கிற ஃபார்ம்ல லக்ஷ்மி எப்பவுமே இருந்துட்டு இருக்கா. ஓகே, ஆல்வேஸ் பெருமாள் கம்ஸ் வித் லக்ஷ்மி ஒன்லி. டைரக்டா அவளுக்கு சம்டைம்ஸ் பண்ண மாட்டா, பட் பெருமாளுடையதான் இருப்பா. சாய் பார்கவி சொல்லு. கிருஷ்ணா நெக்ஸ்ட் சொன்ன கேக்க பார்கவி சொல்லுமா. சாய் பார்கவி கேட்கல நீ சொல்றது. சரி, கிருஷ்ணராகவன் நீ சொல்லு. அடியேன் எவ்வளோ இன்டைரக்ட் அவதாரங்கள் இருக்காங்க? மொத்தமா 24 அவதாரம்ஸ் இருக்கிறதா பாகவதத்துல லிஸ்ட் பண்ணி சொல்றா நேம்ஸ். ஆனா மெனி 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 அவதாரம்ஸ் ஆர் தேர். இன்டைரக்ட் அவதாரம்ஸ்ங்கிறது இந்த கபிலர், புத்தர் அந்த மாதிரிதான், அதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். வேதவியாசர் வாழலாம். நிறைய டைரக்ட் அவதாரம்ஸ் நாட் இன்க்ளூடட் இன் த ஃபேமஸ் தசாவதாரமும் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹயக்ரீவ் அவதாரம், அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். ஹம்சா அவதாரம், அந்த மாதிரி இல்லாம அவதாரங்கள் உண்டு. பட் த ஃபேமஸ் தசாவதாரம் அப்படிங்கிறது இந்த 10 தான். ஆழ்வார்கள் நிறைய கொண்டாடி இருக்கிறது, ஆச்சாரியாலாம் ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறது, அதெல்லாம் இந்த தசாவதாரம். ஓகே, சாய் பார்கவி சொல்றியா? நீ சொல்றது எனக்கு கேட்கலமா. வேற யாரு இப்ப அடியன் சொன்னது? பிரகிருதியா சொல்லு. அடியன் நம்ம பூதேவியோ தேவி போல அடியன் வராக அவதாரத்துக்கு அப்புறம் தான் பூதேவி வந்து பெருமாளை வந்து கல்யாணம் பண்ணிட்டாள் அடியன். இல்ல, அதுவும் ரோல் பிளே தான். எப்பவுமே மகிஷி தான், எப்பவுமே ஒய்ஃப் தான் பூதேவி பெருமாளுக்கு. ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கா, அவ ஒரு அவதாரம் பண்ண. எப்படி வராகர் ரோல் பிளே பண்ணாரோ, நாராயணன் வராகனா வரைச்சே லக்ஷ்மி தேவி பூமாதேவியா வந்தா, பூமாதேவியேவும் வந்தா அப்படின்னு உண்டு. 2 விதமான தாட்ஸ் உண்டு. ஆனா கோவில்ல வந்து ஸ்ரீதேவி தனியா, பூதேவி தாயாருக்கு தனித்தனியா தானே அடியன் உற்சவர் வைப்பா? ஆமா, தனித்தனியா. உபயநாச்சிமார்ல ஸ்ரீதேவி பூதேவி தனித்தனியா தான் வைப்பா.
அடியேன் அடியேன் சொல்லுமா ஹரிதா. அடியேன் மகாவீரம் ஒரு இன்டைரக்ட் பெருமாள் தானே அடியேன்? மகாவீர் இன்டைரக்ட் பெருமாள் இல்ல, புத்தா தான் சொல்லியிருக்கா, மகாவீர சொல்லல. புத்தா நம்ம சேவிக்கிற பெருமாள் இல்லன்னா குழந்தைகளா, நான் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நம்மளுக்கு என்ன மென்ட் ஃபார் வர்ஷிப்போ அந்த பெருமாளை தான் சேவிக்கணும். நம்ம ஆச்சாரியால் யாரை காமிச்சு கொடுத்திருக்காளோ அவளை தான் சேவிக்கணும். புத்தாவதாரம் was meant for something else. It was meant for redirecting certain group of people. நம்ம சேவிக்கிற பெருமாள் இல்ல புத்தர். ரைட், சொல்லு ஹரிதா. புத்த புத்திசம்க்கு பெருமாள் அடியேன். ஆமா, புத்த புத்திசம்க்கு பெருமாள், அவளுக்காக தான் அவர். சரியா? அடியேன் யாருமா? நான் அடியேன். சொல்லு கண்ணா. அடியேன் பெருமாள் எப்பவுமே பிரின்ஸா தான் இருப்பாங்களா? பிரின்ஸா? பெருமாள் எப்பவுமே யங்கா தான் இருப்பார். அவரோட ஃபார்ம் எப்பவுமே யங்கா தான் இருக்கும் அப்படின்னு தான் வேதம் சொல்றது. அவர் இப்ப நித்திய யுவாவா இருப்பார் பெருமாள் சொல்லியிருக்கு. இல்ல பெருமாள் எப்பயுமே ராயல் ஃபேமிலி தான் இருப்பாரு? இல்ல கண்ணா, அவசியம் இல்லையே. கிருஷ்ணர் ராயல் ஃபேமிலியில வரலையே, அவர் கௌஹாடா தானே வந்தார். அவர் பிறந்த கிளானே ராயல் கிளான் கிடையாது, அதாவது முடிசூடுற கிளான் கிடையாது. அவளோட ரேஸ்கே யாதவாளுக்கு கிரவுன் போட்டுக்க கூடாது அப்படின்னு ஷாப் இருந்ததான். அந்த மாதிரி ஒரு ரேஸ்ல தான் அவர் கௌஹாடா தான் இருந்தார். அதுக்கப்புறமும் கிரவுன் இல்லாத ரேஸ்ல தான் வாழ்ந்தார். எதுல வேணா வருவார் பெருமாள். கிரவுனு இதெல்லாம் விடு. இப்ப பரசுராமரா வந்தார், அவர் ஒரு சேஜோட சன்னா வந்தார் இல்லையா? வாமன மூர்த்தியா குட்டியா வந்தார், அப்புறம் பிரின்ஸா இருந்தாரா? இல்ல. சோ எப்படி வேணா வருவார் பெருமாள். why even consider manly forms, lowly animals மாதிரி கூட அவதாரம் பண்ணியிருக்காரு பெருமாள். ஃபிஷ் டார்டைஸ் மாதிரிலாம் கூட வர்றாரு பெருமாள். எப்படி வேணா வருவார். ஸ்ரீநித்யா சொல்லுமா. என்ன ஸ்ரீநித்யா? அடியேன் புத்தர் புத்திசம்க்குன்னா அப்பயே விஷ்ணு புத்தா அவதாரம் எடுத்தாரு. கண்ணா, அது ஒரு பர்பஸ்க்காக எடுத்தார். அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த சாது பரித்ராணம் பண்றது, குட்ட காப்பாத்துறது, ஈவில் அழிக்கிறதுக்கு டைரக்ட் மீன்ஸும் இருக்கு, இன்டைரக்ட் மீன்ஸும் இருக்கு. சில பேருக்கெல்லாம் கிளாரிட்டி ஆஃப் தாட் இல்ல. சோ அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் இல்லாதவாளுக்கு ஒரு விதமான ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டை கொடுத்து அந்த ஸ்கூல் சரியில்லைன்னு அவ ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவ ரைட் ஸ்கூல் ஆஃப் தாட்டுக்கு வருவா. சோ அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டை ப்ரமோட் பண்றதுக்கு பெருமாள் புத்திசம் ப்ரமோட் பண்ண. சரியா? அதெல்லாம் போய் சில பேர்லாம் என்ன பண்ணுவா, நம்ம என்ன பண்ணுவோம், குட்டி இப்ப நீங்க எல்லாம் குழந்தைகள் இருக்கு, இப்ப நம்மளுக்கு இந்த சப்போஸ் தெர் இஸ் சம்திங் கால்ட் ரூம் ஹீட்டர். ஓகே, அந்த ரூம் ஹீட்டர்னு ஒரு பதார்த்தம் இருக்கும். இல்ல ரூம் ஹீட்டர் நீங்க பாத்துருக்க மாட்டீங்கன்னா என்ன பண்ணலாம், இப்ப ஏர் கூலர் ஃபேன் வேணா நீங்க பாத்துருப்பீங்க. அந்த ஏர் கூலர் ஃபேனை போய் தொடாத, கிட்ட போய் தொடாத, ஷாக் அடிக்கலாம் அப்படின்னு குட்டி குழந்தைகிட்ட சொல்லலாம். நம்ம டைரக்டா சொல்லலாம். டைரக்டா சொன்னா சில பசங்க பேச்ச கேட்டுண்டு போய் தொடாம இருக்கும். சில குழந்தைகள்லாம் நான் தொட்டே தீருவேன் அப்பதான் எனக்கு புரியும் அப்படின்றதுன்னு வச்சுக்கோ. அந்த குழந்தைகள்லாம் என்ன பண்றது, சரி தொட்டு பாரு அப்பதான் உனக்கு புரியும், அப்பதான் நெக்ஸ்ட் டைம் நீ தொட மாட்டேன்னு விட வேண்டியது. அந்த மாதிரி பீப்புள அந்த வழியில கொண்டு போறதுக்காக புத்தர் வந்தார். சோ அந்த வழி நம்மளுக்கு வேண்டாம், நம்ம தான் சொன்னத்தை கேட்கிற கோஷ்டியாச்சு. அதனால பெருமாள் வேண்டாம்னு சொன்னா நம்ம கேட்டுருவோம். அவர் டைரக்டாவே நம்மள ரூல் பண்ணுவோம். So we are all easier targets for Perumal because we understand when things are told the right way. புத்திசம்ல அப்படி இல்ல. புத்திசம்ல அவ இப்ப கஷ்டப்பட்டு அது சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவ கரெக்டான வழிக்கு வருவான். சோ அதுக்காக பெருமாள் அங்க உட்காந்துருக்கு. புரிஞ்சுதா? சரி, வசுதா உனக்கு என்ன டவுட்? அடியேன் வராகரும் நரசிம்மரும் சேம் இதுலதான் வருவார் அடியேன்? இல்ல கண்ணா, வேற வேற அவதாரம். அது அந்த ஸ்டோரியில நம்ம பார்ப்போம் சூப்பரா. சரி, கிருஷ்ணராகவன் உனக்கு என்ன ரூட்டு? அடியேன் நாங்க தப்பா ஹேண்ட்லேஸ் பண்ணிட்டேன், எனக்கு டவுட் இல்ல. சரி, மத்ஸ்யாவதாரத்துக்கு போலாமா? எஸ் அடியேன். ரைட், நீங்க கிரீன் சிக்னல் கொடுத்துட்டேன்னா நான் போயிடுவேன். வெரி குட். சரி, ரைட். சோ மத்ஸ்யாவதாரம் அப்படிங்கறதுனுடைய ஸ்டோரிக்கு போலாம். மத்ஸ்யாவதாரம் எப்ப நடந்தது அப்படிங்கறத கடைசியில டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொல்றேன். சத்யவிரத பாண்டியன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்.
மதுரையில, சவுத் இந்தியால மதுரை இருக்கோ இல்லையோ, அந்த மதுரை கேபிட்டல்ல அவர் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தார். சூப்பரா நன்னா ரூல் பண்ணி முடிச்சு அவரோட எல்லா டென்யூரும் ஆனதுக்கு அப்புறம் சூப்பரா அவர் எல்லா ராஜ்யத்தையும் பரிபாலனம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு இனிமே லைஃப்ல பெருமாளை நினைச்சு நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னு தோணித்து. அதனால ராஜ்யத்தோடைய பாரத்தெல்லாம் அவரோட சன் கிட்ட கொடுத்துட்டு அவர் வந்து கிருத்தமாலா நதி கரைக்கு வந்து சேர்ந்தார். கிருத்தமாலா நதிங்கிறது வைகை நதி அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுல இப்ப கூட பார்க்கலாம். அந்த வைகைக்கு கிருத்தமாலான்னு சம்ஸ்கிருதத்துல பேரு. அந்த கிருத்தமாலா நதிக்கரையில ஒரு ஆசிரமம் அமைச்சு ராஜ ரிஷியா, ரிஷி மாதிரி ஒரு வாழ்க்கைய நடத்திட்டு இருந்தார், பெருமாளையே தியானம் பண்ணிட்டு. அப்போ ஒரு நாள் என்ன பண்ண, இந்த கிருத்தமாலா நதியில, வைகை நதியில அவர் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார். அனுஷ்டானம் பண்றச்சே கையில எப்படி ஜலம் எடுத்தாராம். ஜலம் எடுக்கறச்சே அவர் கையில குட்டியா ஒரு மீன் வந்தது, குட்டி ஃபிஷ். அவரோட பாம்புக்குள்ள அடங்குற அளவுக்கு சைஸ் இருக்கிற குட்டி ஃபிஷ். சரி, அந்த மாதிரி தீர்த்தம் கையில எடுக்கிறச்ச மெனி டைம்ஸ் இந்த மாதிரி ஃபிஷ் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி வந்திருக்கா முன்னாடி கூட. அண்ணா என்ன பண்ணுவா, அந்த ஃபிஷ்ஷை திருப்பி வாட்டர்ல விட்டுடுவா இல்லையா. அப்படி விடலாம் அப்படின்னு அவர் போறச்சே அந்த ஃபிஷ் அவரை பார்த்து பேசித்து. அது சொல்லிட்டு, நான் ரொம்ப குட்டியா இருக்கேன், இந்த நதியில நீங்க என்ன திருப்பி விட்டுட்டேன்னா பெரிய பெரிய கிரீச்சர்ஸ்லாம், அதாவது வாட்டர் பாடியில வாழக்கூடிய இன்னும் பெரிய ஃபிஷ் இல்ல அலிகேட்டர், அதெல்லாம் என்ன சாப்பிட்டுடும், எனக்கு பயமா இருக்கு, என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்கோ, என்ன உங்களோடைய அழிச்சுன்னு போயிடுங்கோ அப்படின்னு ஸ்வீட்டான வாய்ஸ்ல அந்த ஃபிஷ் பேசிட்டான். இத கேட்ட உடனே அந்த சத்யவிரத பாண்டியனுக்கு ஆச்சரியமாவும் இருந்தது, கருணையும் வந்தது. என்னது இது, இந்த ஃபிஷ் இப்படி பேசுறது, இது ஆச்சரியமா இருக்கே, அட் த சேம் டைம் இதை பார்த்தா பாவமா இருக்கே, சோ லெட் மீ ப்ரொடெக்ட் த ஃபிஷ் அப்படின்னு நினைச்சுண்டார் சத்யவிரத பாண்டியன். So repeating the same story in English, Satyavrata Pandyan was a king in South India who ruled his kingdom very wisely, and after his tenure was done, after he became old, he decided to live like a sage. He gave up all his responsibilities, came and lived in an ashram on the banks of the river Kritamala or Vaigai. There one day when he was doing anushtanam in the river, he found a small fish in his palm. He thought of leaving the fish back in water. At that time the fish spoke. It said, this water is full of creatures who eat each other. These are the exact words from Bhagavatam. The fish said that this water is full of creatures who eat each other. That's how aquatic creatures are, right? They eat each other. Small fish are eaten by big fish. Big fish are consumed by bigger sharks or something like that. Then we have alligators who consume bigger fish. And so many things like that. So the fish appealed not to leave it back into water. It said, "O king, please protect me." So the sage was surprised and was mesmerized hearing the voice of the fish. At the same time, he felt compassion within himself and he thought he should save the fish. So what did he do? He put the fish into his kamandalu. இப்போ இதுதான் வந்து இந்த மத்ஸ்யம் வந்து ஆவிர்பவிச்சது இல்லையா. மத்ஸ்யம் அப்படிங்கிறது அவதாரம் பண்ணித்து. அந்த அவதாரம் பண்ணின ஸ்லோகத்தை நம்ம சும்மா கேட்கலாம், இதெல்லாம் நீங்க பைஹார்ட் பண்ணணுங்கிறது இல்ல, காதால கேளுங்க, அதுவே ஒரு புண்ணியம். ஏகதா கிருத்தமாலாயாம் குர்வதோ ஜலதர்ப்பணம் தஸ்யாஞ்சல்யுதகே காச்சித் ஷபர்யே காப்யபத்யத. ஒரு தடவை கிருத்தமாலாங்கிற நதியில ஜலத்தை வச்சு அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய கை உள்ளங்கையில ஜலத்தை வச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த சத்யவிரத பாண்டியன்கிறவர் ஒரு சின்ன மீனை கண்டார். அந்த சின்ன மீனை கீழே விடலான்னு போறச்ச இதெல்லாம் நடக்கிறது. சரி, என்ன பண்ணார் சத்யவிரத பாண்டியன், முதல்ல தன்னோட கமண்டலூல இந்த மீனை போட்டார். All rishis have something called as kamandalu, which is their anusthana patram. They use it for doing their daily chores. So Satyavrata placed this fish in his kamandalu and he took it home and kept it at night.
So now observe what happened. This fish which he placed into his kamandalu grew to the size of that kamandalu in one night. Okay, all this information is directly as it is quoted in the Bhagavatam. You might find many versions of this. இது 2 minutes la valandhudu, half an hour la valandhudu appla neenga padichirpel. But Bhagavata shlokam padi first growth of the fish happened overnight. Ratri vecharavar kamandalu size ku and the fish valandhu. Then what happened? The fish said, I am not able to survive in this small kamandalu. It's not enough for me. So please place me in a bigger vessel. அப்படின்னு அது கேட்டது. அப்ப என்ன பண்ணார் சத்யவிரத பாண்டியன்? He placed the fish in a pot or a pitcher. PITCHER na pot in artham. அந்த பாட்டுக்குள்ள அந்த fish வச்சார். And inside that pot the fish grew into a size of 3 cubits in less than an hour. இப்ப cubitனா என்னன்னு கேட்டா, it is the size of the forearm. தமிழ்ல ஒரு முழம்னு சொல்லுவா. முழம்னா என்ன? இந்த பூ வாங்கறதுல எல்லாம் சொல்லுவா தெரியுமா? ஒரு முழம் பூ கொடுங்க அப்படின்னா சொல்லுவா. முழம்னா நம்மளோட forearm ஓட சைஸ். தட் இஸ் ஃபிங்கர் டிப்ல இருந்து ஆரம்பிச்சு எல்போ வரைக்கும் இருக்கிற லெங்த் என்னவோ அதுதான் ஒரு கியூபிட். அந்த கியூபிட் மாதிரி 3 கியூபிட், 3 முழம் அந்த மீன் வளர்ந்துதான் 1 மணி நேரத்துக்குள்ள when it was placed in the pot. Right? So then the fish said, now I have outgrown this pot also. I am not able to survive here. Please put me in a bigger water body. அப்படினது கேட்டது. So Satyavrata Pandian took the fish to a pond and placed it in the pond. As he placed it in the pond, it grew instantaneously. So நம்ம என்ன கவனிக்கணும்? முதல்ல கமண்டலுல வளர்றச்சே it took a night to grow to the size of the kamandalu. Then in about an hour it grew to the size of a pot. Then as soon as he put the fish into a pond, the fish instantaneously filled the pond. And it said, sorry Satyavrata, I cannot live in this pond anymore. Please place me in a larger water body அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவருக்கு புரியல, என்னடா அது ஆச்சரியமா இருக்கு அவருக்கு. ஆனா அந்த மீன் அவ்வளவு அழகா பேசுறதும், அது பேசுறத கேட்டா அது சொன்னதை அப்படியே செஞ்சுடணும்னு தோன்றது சத்யவிரத பாண்டியன். சரின்னு அவர் கொண்டு போய் ஒரு லேக்ல போட்டார். லேக்ல போட்டா it grew instantaneously to the size of that lake. Then he transported the fish to a lake which was larger in size than the previous lake. Again it overgrew that lake. Again he transferred to another lake. Like this he transferred the fish to a number of lakes. Each one was larger than the previous lake. அந்த மாதிரி லேக்கா டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த fish வளர்ந்துட்டே இருந்து அதுவும் உடனே வளர்ந்துடுத்து. என்ன பண்றதுன்னு இவருக்கு தெரியல. அப்போ அது என்ன ஓஷன்ல கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு விட்ட உடனே சத்யவிரத பாண்டியன் அந்த மீனை பார்த்து கேட்டார், இந்த மாதிரி ஒரு நாளைக்குள்ள, அதாவது ஃபர்ஸ்ட் நைட்டு கமண்டல் சைஸுக்கு தான் வளர்ந்தது. Let's just revise how it grew. First, Satyavrata placed the fish in a kamandalu and it outgrew the kamandalu overnight. Apro he placed it in a pot and it grew into a size of 3 cubits in less than an hour. Then he placed the fish in a pond in which it grew instantaneously and filled it. And then he transferred it to a number of lakes where each lake was larger than the previous one, and the fish outgrew each of the lakes. It grew such that it grew up to 800 miles in a day. Avlo perusaiduthaan adu. After which he transferred it to the ocean. So when Satyavrata transferred it to the ocean, he understood that this fish was a very divine one and he had to ask the fish who it was. அப்போ சத்யவிரத பாண்டியன் அந்த fish கிட்ட கேட்டார், நீங்க யாரு? இந்த மாதிரி ஒரு டிவைனான growth இருக்கிற ஒரு பிரகிருதியை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஒரே நாளைக்குள்ள உங்களால 800 மைல்ஸ் வளர முடியும்னா நீங்க சாதாரணமான ஒருத்தரா இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு நீங்க நாராயணனா தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். உடனே அந்த மீன் சொல்லித்தான், ஆமா கரெக்ட், நான் நாராயணன் தான். நான் ஒரு காரியத்துக்காக வந்திருக்கேன், அந்த காரியத்துக்கு எனக்கு உன்னுடைய ஒத்துழைப்பும் தேவை அப்படின்னு சொல்லி அந்த மீன் பேச ஆரம்பிச்சது.
அந்த மீன் மத்ஸ்யமூர்த்தி சத்யவிரத பாண்டியன் கிட்டக்க இந்த ஃபாலோயிங் திங்ஸ் சொல்லித்து. என்ன சொன்னார் மத்ஸ்யமூர்த்தியான பெருமாள்? அவர் என்ன நியமனம் பண்ணார், என்ன ஆர்டர் பண்ணார் அப்படிங்கறத பார்க்கலாம். அவர் சொல்றார், இன்னிலேந்து 7th டே பிரளயம் வரப்போகுது, டெல்யூஜ் வரப்போகுது. அந்த பிரளயத்துல 3 லோகங்கள் அழிஞ்சு போயிடும். பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம்ங்கிற 3 லோகங்கள் அழிஞ்சு போயிடும். அடுத்த சைக்கிள் ஆஃப் கிரியேஷனுக்கு சில திங்ஸ் எல்லாம் தேவை. அந்த திங்ஸ் எல்லாம் நீ சேஃப்கார்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ. அது என்னென்ன அப்படின்னு கேட்டா, சில ஹெர்ப்ஸ், சில சீட்ஸ், சில அனிமல்ஸ், அப்புறம் சப்த ரிஷிகள். இவாளதான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோன்னு மத்ஸ்யமூர்த்தி சொன்னார். எல்லாரையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்லல. ஸ்பெசிபிக்கா இந்த ஃபியூ திங்ஸ கலெக்ட் பண்ண சொன்னார். ஹெர்ப்ஸ், சீட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் 7 ரிஷிஸ். அதுக்கப்புறம் சொன்னார் முக்கியமா, ஐ வில் சென்ட் அ டிவைன் போட் அப்படின்னு சொன்னார். So you might have seen some stories or animations where Matsyamurti told Satyavrata to build a boat. That's not true. Perumal said he will send the boat also, because the boat was also divine. It had to be sent by him. So Perumal, Matsyamurti told Satyavrata that I will send the boat and I will come with a horn. Okay, this fish had a horn. So he said, you please take the serpent Vasuki and tie the boat to my horn. Inside that boat you keep all these herbs, seeds, animals and saptarishis, and you also sit in the boat, and I will safeguard you through the time of pralayam. Okay, pralayam evlo naal irukko avlo naal na unna kaapaatharen. அடுத்த சைக்கிள் ஆஃப் கிரியேஷனுக்கு வேண்டிய சாமான்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு சப்தரிஷிகளோட நீ எனக்காக வெயிட் பண்ணு, நான் 7 daysல திருப்பி வரேன்னு சொல்லிட்டு அந்த மத்ஸ்யமூர்த்தி கிளம்பி போயிட்டார். எதுக்கு போனார் இவர்னு கேட்டா, கொஞ்ச நாள் முன்னாடி வேதங்களை ஹயக்ரீவ அசுரன் அப்படின்னு ஒருத்த பிரம்மா கிட்ட இருந்து திருடின்னு போயிட்டானோ. ஓகே, சோ என்ன ஆயிருக்கு, இப்ப இங்க இருக்கிறது ஹயக்ரீவ அசுரன். நம்ம எல்லாம் ஹயக்ரீவ பெருமாளை பார்த்திருக்கோம், ஹயக்ரீவ அவதார் ஸ்டோரியில ஃபர்ஸ்ட் ஆச்சாரியா செஷன்ல பார்த்திருக்கோம். இப்ப இங்க இருக்கிறவன் ஹயக்ரீவ அசுரன். He had the face of a horse and he was a bad guy. He stole the Vedas from Brahma. So மத்ஸ்யமூர்த்தி சொல்றார், அந்த ஸ்டோலன் வேதாஸ நான் ரிடீம் பண்ணிட்டு வரேன், நீ அதுக்குள்ள இந்த மாதிரி herbs, seeds, saptarishis எல்லாரையும் கலெக்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணு, I will send the boat for you அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி சொல்லி கிளம்பி போயிட்டார். கிளம்பி போய் ஹயக்ரீவ அசுரனை தேடி அவனோட சண்டை போட்டு அவன்கிட்டேந்து வேதத்தை வாங்கி பிரம்மாக்கு கொடுத்துட்டு திருப்பி வரார். எப்படி வந்தார்? முதல்ல போட் அனுப்பிச்சுட்டார். போட்ல எல்லா சாமானியும் ஏத்தி சத்யவிரத பாண்டியனும் ஏறி உட்கார்ந்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய மத்ஸ்யம், a whale of 1,00,000 yojanas appeared with a horn and a golden hue. This appearance was made to the king who was in constant contemplation of the Lord. அப்படின்னு ஸ்லோகம் போடுறார் சுகபிரம்ம மகரிஷி பாகவதத்துல. இதுதான் மத்ஸ்யாவதார் ஆக்சுவல், அந்த ஃபுல் மத்ஸ்யம் குரோன் மத்ஸ்யத்தினுடைய அவதார ஸ்லோகம். சஹா அனுத்யாதஹ ததோ ராஜ்ஞா பிராதுராசீத் மஹார்ணவே ஏகஸ்ருங்கதரோ மத்ஸ்யோ ஹைமோ நியுதயோஜனஹ. ஏகஸ்ருங்கஹா ஒரு ஹானோட, ஹைமம் அதாவது கோல்டன் ஹியூவோட இருக்கிற மத்ஸ்யமூர்த்தி, நியுதயோஜனஹா 1,00,000 யோஜனாஸ் லாங், அவ்வளோ பெருசு அந்த மத்ஸ்யமூர்த்தி. அப்ப வந்தாராம். அப்ப என்ன பண்ணினார் சத்யவிரத பாண்டியன்? பெருமாள் சொன்ன மாதிரி பெருமாளோட அந்த ஹானுக்கு, அந்த ஸ்ருங்கத்துக்கு வாசுகிய வச்சு அந்த போட்டை கட்டினார். அதுக்கப்புறம் பெருமாளோட திருவடியில சரணாகதி பண்ணினார். பெருமாளே காப்பாத்துங்கன்னு. பெருமாள் காப்பாத்ததான் வந்திருக்கார். அவர் வெறும காப்பாத்தல, பிரளய காலம் முழுக்க அந்த பிரளய ஜலத்துல இந்த போட்டு முழுகாம இவாள்லாம் முழுகாம பத்திரமா காப்பாத்தினார். காப்பாத்தினது மட்டும் இல்லாம இந்த சத்யவிரத பாண்டியனுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணினார். அதுதான் மத்ஸ்ய புராணம் அப்படிங்கிறது. பிளஸ் ஒரு அனுகிரகமும் பண்ணினார் இந்த சத்யவிரத பாண்டியனுக்கு. என்னன்னு கேட்டா, நெக்ஸ்ட் சைக்கிள் ஆஃப் கிரியேஷன்ல
நீதான் மனுவா வருவ, உனக்கு வைவஸ்வத மனுன்னு பேர் வரும் அப்படின்னு சொன்னார். மனுனா யாருன்னு கேட்டா அவர் ஒரு இன்சார்ஜ், ஒரு டைம் பீரியடுக்கு அவர் தான் பிரைமரி இன்சார்ஜா இருப்பார். சோ நெக்ஸ்ட் மன்வந்தரத்துக்கு, மன்வந்தரம்னா என்னங்கிறது இப்ப பாப்போம் நம்ம கொஞ்ச நாளையில. சோ நெக்ஸ்ட் சைக்கிள் ஆஃப் டைம்ல ஒரு பெரிய இன்சார்ஜா நீ இருக்க போற, சோ உனக்கு வைவஸ்வத மனுன்னு பேர் வரும் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணிட்டார் மத்ஸ்யமூர்த்தி. இதாச்சா. இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கொஸ்டின், எத்தனை நாள் மத்ஸ்யமூர்த்தி இந்த சத்யவிரத பாண்டியனை கொண்டு காப்பாத்தினார் அப்படிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கொஸ்டின். அதுக்குதான் நம்ம ஒரு நைஸ் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போறோம். திஸ் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் ஆல் ஆஃப் யூ. அதாவது வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், இந்த பிரளயம்னா என்ன, பிரளய ஜலம் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா. நிறைய நீங்க கதை கேட்டுட்டேன். இப்ப ஹயக்ரீவ அவதார கதையிலும் பிரளய ஜலம் வந்தது, இப்ப ஹயக்ரீவ அசுர கதையிலும் பிரளய ஜலம் வருது. இந்த பிரளயம்னா என்னப்பா, அது எப்ப நடக்கும் அப்படிங்கறத புரிஞ்சிக்க நம்ம ஒரு டைம் சார்ட் இப்ப பார்க்கலாம். திஸ் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சிம்பிள் ஆல்சோ. சோ இப்ப என்ன அப்படிங்கறது நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு நிமிஷம் அப்படின்னா என்ன, 60 செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லையா, 1 minute. பட் புராண கணக்குப்படி ஒரு நிமிஷம்னா என்னன்னு கேட்டா கண் சிமிட்ற நாள். ஓகே, the time taken to blink your eye is called as nimisham according to the Puranas. Okay, so just blink your eye and see, right? So that is 1 nimisham. அந்த மாதிரி 15 நிமிஷம்ஸ் சேர்ந்தா you get what is called as 1 kashtai or kastha. Okay, so 15 times you blink your eye, that time period is known as 1 kastha. Now 30 such kashtas make what is called as 1 kala. Okay, இத நான் சம்ஸ்கிருதத்துல எழுதிருக்கேன் காஷ்டா கலான்னு. இத தமிழ்ல சொல்லணும்னா காஷ்டை கலை அப்படி சொல்லுவா. சரியா? சோ 30 காஷ்டைகள் சேர்ந்தா ஒரு கலை, 15 கலைகள் சேர்ந்தா ஒரு நாழிகை அப்படின்னு சொல்லுவா. ஒரு நாழி பண்ற நீ ரொம்ப நாழி ஆக்கிற அப்படின்னா சொல்லுவா. பெரியவாள்லாம் அந்த வேர்டை ரொம்ப யூஸ் பண்ணுவா இல்லையா. சோ அந்த ஒரு நாழிகை அப்படின்னா என்னன்னு கேட்டா ஆக்சுவலி இட் அக்கவுண்ட்ஸ் டு அபவுட் 24 minutes of the current time, ரைட்? சோ 2 நாழிகை அந்த மாதிரி சேர்ந்தா you get what is called as 1 முகூர்த்தம். கல்யாணத்துக்கு என்ன முகூர்த்தம் அப்படின்லாம் கேட்பா. அந்த மாதிரி யூசேஜ்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. என்ன முகூர்த்தத்துல கல்யாணம் நடக்க போறது, என்ன முகூர்த்தத்துல கிரகப்பிரவேசம் நடக்க போறது அப்படின்லாம் கேட்பா பெரியவாண்ணா. சோ முகூர்த்தம்னா என்னன்னு கேட்டா இட் இஸ் அ டைம் ஸ்பேன் ஆஃப் 48 minutes. சோ ஒரு முகூர்த்தங்கிறது 48 minutes. இதெல்லாம் புராணத்துல சொல்லியிருக்கிற கணக்கு. பிஃபோர் எனி சன் டயல் வாஸ் தேர், பிஃபோர் எனி கிளாக் வாஸ் தேர், ஹவு டு கால்குலேட் டைம் நான் சொல்லியிருக்கேன். எவ்வளவு அப்ராப்ரியேட்டா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு 2 secondsல. இப்போ 1 முகூர்த்தம்ங்கிறது 48 minutes. ஒரு நாள்ல 30 முகூர்த்தம் இருக்கான். 30 முகூர்த்தம் சேர்ந்தா ஒரு அகோராத்திரம்ங்கிறா. அகோராத்திரம்னா 1 day, a day of 24 hours. ஓகே, சோ டே ஆஃப் 24 hours நம்ம சொல்றோமே, அது எப்படி கிடைக்கிறது நம்மளுக்கு? we have 60, அதாவது 1 dayல 24 hoursல we have 60 minutes இல்லையா. 60 minutes in each hour. So if we multiply 24 by 60 we get 1440 minutes. அது இப்ப இருக்கிற calculation of time. இதே calculation of time நம்ம பார்த்தோம்னு வெச்சுக்கோங்களேன். இந்த சார்ட் பிரகாரம் we are saying there is a muhurtam containing 48 minutes and there are 30 such muhurtams, right? So 48 into 30 also comes to 1440. So ஒரு நாள்ல 1440 minutes இருக்கு அப்படிங்கிறது அந்த காலத்திலேயே அவ கால்குலேட் பண்ணி வச்சிருக்கா, ரைட்? சோ இந்த மாதிரி 30 அகோராத்திரங்கள் கொண்டது, 30 days கொண்டது 1 month அப்படின்னு புராணம் சொல்றது. அப்கோர்ஸ் இப்ப பிப்ரவரியில 28 days இருக்கு, மார்ச்ல 31 days இருக்கு, அதெல்லாம் கிரெகோரியன் கேலண்டர். அது அவன் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக பண்ணி வச்சிருக்கா அவள்லாம். பட் நம்ம புராணப்படி பார்த்தோம்னா கரெக்டா 30 days in a month வரும். சம்டைம்ஸ் 1 or 2 days extra according to movement of sun and moon இருக்கலாம், that is different. But on an average 30 days per month varum. And if you calculate 12 such months, you will get 365 days. Okay, so 365 days equals 1 manushya samvatsaram or 1 year according to the time of humans. Ipo in the 1
மனுஷ்ய சம்வத்சரம் 1 year for us men is equal to 1 day for devas. Okay, so தேவாளுக்கு ஸ்வர்கலோகத்துல நம்மளோட 1 yearங்கிறது அவளுக்கு 1 day. ஓகே, சோ அந்த மாதிரி 365 days கொண்டது, that is 365 human years கொண்டது ஒரு தேவ வருஷம். ரைட்? சோ ஒரு தேவ வருஷம்ங்கிறது 365 human years. Now 12,000 தேவ வருஷம்ஸ் are equal to 1 சதுர் யுகம். இந்த யுகம் யுகம் நம்ம சொல்றோம்ல, கிருத்த யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலி யுகம்னு. அந்த மாதிரி ஒரு சதுர் யுகம்ங்கிறது 12,000 தேவ வருஷங்கள். அந்த மாதிரி 1000 சதுர் யுகம் கொண்டதுதான் ஒரு கல்பம். அந்த கல்பம்ங்கிறது இஸ் 1 day of Brahma. டேனா என்ன? பகல் டைம். half a day of Brahma, the time that he is awake. So அந்த கல்ப காலம் தான் 1000 சதுர் யுகம் கொண்டது. இந்த டே டைம்ல பிரம்மா முழிச்சுண்டு எல்லா சிருஷ்டியும் பண்ணுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? அவர் கொஞ்சம் கலைச்சிருவார் எல்லாத்தையும். அந்த கலைக்கிறதுக்கு தான் நைமித்திக பிரளயம்னு பேரு. பிகாஸ் he wants to sleep for 1 கல்பம். அவரோட நைட் டைம் 1 கல்பம். அந்த நைட் டைம்ல அவர் தூங்கறதுக்காக ஓரளவுக்கு கலைச்சி விடுவார். தட் இஸ் கால்ட் அஸ் நைமித்திக பிரளயம். அந்த டயத்துல தான் அவர் தூங்க போறச்சே, அவர் தூக்க கலக்கத்துல இருக்கிறச்சே ஹயக்ரீவ அசுரன் வந்து வேதத்தை அவர்கிட்ட இருந்து புடிங்கின்னு போயிட்டான். ஓகே, சோ இதனாலதான் வேதம் அவர்கிட்ட இருந்து போச்சு. அதுக்கப்புறம் பெருமாள் மீட்டு கொடுத்தார். இது வந்து இந்த பிரளயத்தினுடைய ஸ்டோரி, நைமித்திக பிரளயத்தினுடைய ஸ்டோரி. திஸ் ஹேப்பன்ஸ் எப்போ? இப்ப இது நடக்கிறது ஆஃப்டர் half a day of Brahma's life is over. This நைமித்திக பிரளயம் keeps happening. It keeps happening now and then. பிரம்மாவோட லைஃப் ஸ்பேன் எவ்வளவு தெரியுமா? அதுவும் 100 years. 100 yearsனா எத்தனை? 200 கல்பம்ஸ்னு அர்த்தம். 200 கல்பம்ஸ்னா எவ்வளோ? 2000 சதுர்யுகம்ஸ். அத்தனை நாள் பிரம்மா வாழ்வார். அவர் வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம், அவரோட லைஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெருமாள் ஒரு பிரளயம் பண்ணுவார். அது சூப்பர் பிரளயம். அதுக்கு பேர் பிராகிருத பிரளயம். அதுல எல்லாரும் அழிஞ்சு போயிடுவா, இன்க்ளூடிங் பிரம்மா. அப்படி அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் பெருமாள் திருப்பி பிரம்மாவை சிருஷ்டி பண்ணுவார். அப்போ பிரம்மா கிட்ட இருந்து வேதத்தை மது கைடபாள் எடுத்துட்டு போவா. அப்ப பெருமாள் ஹயக்ரீவ அவதாரம் பண்ணுவார். சோ திஸ் இஸ் த பேசிக் டிஃபரன்ஸ். ஓகே, ஹயக்ரீவ அவதாரம் எப்ப நடந்தது, ஹயக்ரீவ அசுரன் எப்ப வந்தான் அப்படிங்கறதுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்க இந்த டைம் ஸ்பேன் தெரிஞ்சுக்கிறது முக்கியம். இட்ஸ் ஓகே இஃப் யூ கான்ட் ரிமெம்பர் சோ மெனி டீடைல்ஸ். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் பிரம்மா இருக்காரு, பிரம்மாவோட ஒரு டேல half a day அவர் வேலை செய்வார், half a day அவர் தூங்குவார். அவர் வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் லேசா கலைச்சி விட்டுட்டு படுத்து தூங்கி போயிடுவார். அதுக்கு நைமித்திக பிரளயம்னு பேரு. அந்த சமயத்துல ஹயக்ரீவ அசுரன் வந்து பிரம்மா கிட்ட இருந்து வேதத்தை திருடின்னு போயிடுவான். அப்ப மத்ஸ்யமூர்த்தி அவதாரம் பண்ணி காப்பாத்துவார். பிரம்மா 100 years வாழ்வர். வாழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பெருமாள் ஒரு சூப்பர் பிரளயம் கிரியேட் பண்ணுவார். அந்த பிரளயத்துல பிரம்மா கூட காணா போயிடுவார். அந்த பிரளயம் முடிஞ்ச உடனே பிரம்மாவை கிரியேட் பண்ணுவார் பெருமாள். கிரியேட் பண்ண பிரம்மா கிட்டே இருந்து மது கைட்டபர்கள் வேதத்தை எடுத்துன்னு போவா. அப்ப பெருமாள் ஹயக்ரீவ அவதாரம் பண்ணி காப்பாற்றுவார். ரைட்? So this is a very 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 subtle difference that you need to know without confusion. Okay, so இப்ப 7 o'clock தாண்டி போயிடுது. So Adiyan will not do the Dashavatara Stotram today. We'll continue it in the next session. What Adiyan will do now is teach you the Avatara Geetam. It's very cute. Okay, இது எப்படி தெரியுமா பாடணும்? பாண்டிய பூபதே புண்ணியமூர்த்தயே சாகராந்தரா தன்வதே கதிம் வேதசே புரா வேததாயினே மீனரூபிணே தே நமோ நமஹா. இப்படிதான் பாடணும். சோ அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிடுறேன். பாண்டிய பூபதி அப்படிங்கிறவர் சத்யவிரத பாண்டியன். அந்த பாண்டிய பூபதிக்கு புண்ணிய மூர்த்தியா வந்து, புண்ணிய மூர்த்தினா ரொம்ப டிவைன் சேக்ரெட் ஃபார்மோட வந்து சாகராந்தரா தன்வதேகத்தும், இந்த பிரளய ஜலத்துல அங்க அங்க அந்த வேவ்ஸ்ல ஸ்விம் பண்ணி இவாளை காப்பாத்தி, அதே சமயத்துல வேதசே புரா, வேதஸ்னா பிரம்மான் அர்த்தம், அந்த பிரம்மாவுக்கு வேததாயினே வேதத்தை கொடுத்தார். அப்பேற்பட்ட மீன ரூபம் கொண்ட, மத்ஸ்ய ரூபம் கொண்ட
பெருமாளை நமோ நமஹான்னு சேவிக்கிறேன் அப்படின்னு இந்த அழகான ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அடியேன் will recite it back again. பாண்டிய பூபதே புண்ணியமூர்த்தயே சாகராந்தரா தன்வதே கதிம் வேதசே புரா வேததாயினே மீன ரூபிணே தே நமோ நமஹா. இந்த அவதார கீதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு குட்டி வீடியோ இருக்கு. we will post that in the group. you can listen to that and learn this phrase. சரியா? அவதார கீதம் நம்ம கத்துக்கணும். அதனால அத வந்து அந்த வீடியோ வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கலாம். So already it is 7:07. So again we'll do the Dashavatara Stotram next time. டவுட் மட்டும் இருந்தா கேளுங்க. யாருக்காவது லேட் ஆச்சுன்னா கிளம்பிக்கலாம். வா டவுட் கேட்கறவங்க மட்டும் ஸ்டே பேக் பண்ணிக்கோ. பிரகிருதி சொல்லு. தன்யாசி மாதிரிகளா கிளம்புறவா கிளம்பிக்கலாம். டவுட் இருக்கிறவா மட்டும் இருங்க. பிரகிருதி சொல்லு. அடியன் மத்ஸ்ய அவதாரம் வந்து சத்தியயுகத்துல தான அடியன் நடந்தது. சத்தியுகத்துக்கு முன்னாடி, அதாவது கிருத்த யுகத்துக்கு முன்னாடி. சத்தியுகம்னு அவன் சொல்லுவா. கிருத்த யுகத்துக்கு முன்னாடி தான் நடந்தது. அப்போ வந்து பாண்டியர்கள்ல இருந்தாளா அடியன்? இருந்தாமா, இருந்தாளே, அப்பயும் இருந்தா. ஓகே அடியன். மனுஷா எல்லா யுகத்துக்கும் இருப்பா. இந்த பாரத தேசம் எல்லா யுகத்திலயும் இருக்கும். பாரத தேசத்துல சவுத் இந்தியால பாண்டிய நாடு இருந்துட்டு இருக்கும். எல்லா யுகத்திலயும் அது ரிப்பீட் ஆயிட்டு இருந்துட்டே இருக்கும் அந்த இடங்கள். அடியன்னா அப்போ வந்து நரசிம்ம அவதாரத்துல வந்து ஹிரண்யகசிப்பு வந்து பாதாள லோகத்துல இருப்பாள் அடியன். ஆமா, பாதாள லோகத்துல அசுராள்னா இருப்பா. அதுதான் அவளுடைய இருப்பிடம். அசுராளுக்கான கேபிட்டல் பாதாள லோகம் தான். ஆனா அவ ஹிரண்யகசிப்புன்றவன் ரொம்ப மோசமா அவன் பூமியையும் ஆக்கிரமிச்சான், சொர்க்கத்தையும் ஆக்கிரமிச்சான். அவனோட ஊர் பாத்தாளம் தான். பட் he conquered over all the world. So அவன் பூமியிலயும் இருந்தான். ஓகே அடியன். தன்யஸ்ரீ. தன்யஸ்ரீ. நிரல்யா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்க சொல்லு. அடியன் இதோ பெருமாள் இதே மாதிரி 100 வருஷத்துக்கு நாங்க சொர்க்கத்துல வந்து 100 வருஷம் ஆனோடனே திருப்பி இந்த மாதிரி ஒரு பிரளயம் வர வச்சுட்டே இருப்பாரா அடியன்? ஆமா கண்ணா, இந்த பிரளயம் அதான் இப்ப பிரம்மாவோட பகல் முடிஞ்ச உடனே ஒரு பிரளயம் நடக்கும். ஓகே, அது வந்து பார்ஷியல் பிரளயம், அது கம்ப்ளீட் பிரளயம் கிடையாது. அதை கிரியேட் பண்ணாரு. பிரம்மாவோட லைஃப் முடிஞ்ச உடனே ஃபுல் பிரளயம் ஆக்கிடுவேன். அதுக்கப்புறம் திருப்பி கிரியேட் பண்ணுவேன் எல்லாரையும். ஓகே அடியன். அடியன். தன்யஸ்ரீ. தன்யஸ்ரீமா.